ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் பர்சனலாக சில விஷயங்களை சொல்கிறேன். நம்மளுடைய சேனல் உண்மையான ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக இவங்களாம் நோட் பண்ணணும். ஓகே, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி லிமிட்டட் பீரியட்லேயே ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இந்த வீடியோவில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளை அறியாமலேயே சில தவறுகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்னாலும் சரி, எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனாலும் சரி, உங்களை அறியாமலே சில தவறுகளை தொடர்ச்சியாக செய்கிறீங்க. அது உங்களுக்கே தெரிய மாட்டுது. ஓகே, முதல்ல நம்ம இந்த கேரியர் எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த கேரியரால் என்ன பெனிஃபிட்ஸு, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம படிக்கிறது வேஸ்ட். ஓகே, ஏன்னா 20 லட்சம் ஆஸ்பிரண்ட்ஸ் குரூப் 4 பொறுத்தளவு, குரூப் 2னா ஒரு 5 to 7 lakhs, குரூப் 1னா ஒரு 2.5 lakhs ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம குரூப் 4 தான் நம்ம மெயின் மோட்டிவ் நம்ம சேனல். ஸோ குரூப் 4 பற்றியே பேசுகிறேன். நம்மக்கிட்ட என்ன தனித்துவம் இருக்குது? ஓகே, இந்த 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. நம்மளுடைய கேரக்டர் தனித்துவமாக இருந்தால் மட்டும்தான் இந்த 20 லட்சத்தில் நம்ம ஒரு சக்ஸஸான ஒரு போட்டியாளராக இருக்கணும். போட்டியாளராகவே இருக்கக்கூடாது. இந்த 20 லட்சத்தில் ஒரு ஆளாக இருக்கணும். ஆனால் அந்த சக்ஸஸான போட்டியாளராக இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன். ஓகே, நிறைய என்ன தப்பு பண்ணுறோம்னா, இந்த அகாடமி நல்லா ஃபாலோ பண்ணால் நல்ல தரமான, உலகத்திலே தரம் வாய்ந்த மெட்டீரியல் கொடுப்பாங்களா, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் மெட்டீரியல் நல்லா கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு 10-15 குரூப்பில் ஆட் ஆயிடுது. இதில் என்ன மிஸ்டேக் வரும்னா, ஒரு குரூப்பவே உருப்படியாக முதல்ல நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு டைமே இல்லை. நமக்கு ஏன் 10-15 குரூப்? அதை நீங்கள் முதல்ல யோசிச்சுக்கணும். உங்களை அறியாமலே என்ன தப்பு நடக்குதுன்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கை யார் மேலேயும் வைக்கக்கூடாதுதான். ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அனலைசிஸ், அவங்க மெத்தடாலஜிலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னா, தயவு செய்து ஒரு 1 வீக் அவங்க ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்கன்னா அதை முதல்ல ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட்டடாக அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் ஒரு பூஸ்டப் வரும். ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். 0 லெவலில் இருக்கும். ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு 6வது தமிழ் புக்கு, ஒரு மேக்ஸ் டாபிக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 உங்களுடைய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸாக இருக்கும். ஏன் 0 லெவல்லே இருக்கு, நாட்கள் மட்டும் போகுதுன்னா, நீங்கள் எதையுமே உருப்படியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதான் உண்மை. மெட்டீரியல் வீடு நிறையா சேர்த்து வைக்கிறது. பாரதியாரை பற்றி இந்த சேனலில் ஒரு 10 டேட்டா கொடுக்குறாங்க, இன்னொரு சேனலில் ஒரு 11 டேட்டா கொடுக்குறாங்கன்னா, ஒரு டேட்டா அங்கே அதிகமாக கொடுத்துட்டாங்களே பாரதியாரை பற்றி, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 அகாடமி போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிடுது. சில விஷயங்களை ஓப்பனாக பிராங்க் ஆஃபீஸரேன், ஒவ்வொருத்தவங்களும் இங்கே யூனிக் தான். லோ சப்ஸ்கிரைபர்னாலும் சரி, அதிகமான சப்ஸ்கிரைபர்னாலும் சரி, அது இங்கே மேட்ரே கிடையாது. உழைப்பு தான். இந்த சிஸ்டமேட்டிக்கல்ல கண்மூடித்தனமாக ஆஸ்பிரண்ட்ஸை மூட நம்பிக்கைகளை நம்ம விதைக்கக்கூடாது. எப்போ எனக்கு பார்ட் டைம் இவ்வளோ நேரம் தான் டைம், என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும்னா அதை மட்டும் படிச்சுட்டே வா. ஒரு நாள் உன்னுடைய வெற்றி வாய்ப்பை நீ ரீச் பண்ணுவ. ஓகே, ஏன்னா நீ படிக்கிற நேரமே கம்மி, அதுக்கான நேரம் வரும். ஓகே, 1 year, 1.5 years, 2 years கூட இழுக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோமோ, சரியான கைடன்ஸோட ஒதுக்குறோமோ, அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் வேலையை வாங்கிடலாம். 10-15 குரூப் ஜாயின் பண்ணுறது, ஒத்த குரூப்பை கூட உருப்படியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கடமைக்குன்னு குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, புரியுதுங்களா? படிக்கிற நேரத்தை தாண்டி தேவையில்லாத விவாதங்களை பண்ணுறது. இப்போ படிக்கிறது 1 hour இருக்கும், 5 மணி நேரம் ஊர் கதை, வெட்டி கதை. அந்த ஜெயிக்கிறதுக்கான வேகம் ஸ்டார்டிங்கில் இப்போ 200 km/h ஸ்பீடில் வரீங்க, போக 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 சைக்கிளை விட மோசம். உண்மையை தான் சொல்கிறேன், சைக்கிளை விட மோசமான வேகத்தில் பயணிக்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஆமை வேகத்தில் இருந்தாலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரே இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கான காரணம் நீங்கள் என்ன செய்யக்கூடிய மெயின் தப்பு, அதிகமான மெட்டீரியல் சேர்த்து வைக்கிறது, 10-15 குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, ஒத்த குரூப்பை கூட உருப்படியாக ஃபாலோ பண்ணாதுதான். நம்ம குரூப்போ நம்ம டெலகிராமை பற்றி மட்டும் பேசல, காமனாக குரூப் 4 ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய தவறுகள்.
ஒன்ன உருப்படியா ஃபாலோ பண்ணி அதை கெயின் பண்ண ஒன்னு அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா வந்து முதல்ல ஸ்கூல் புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெளியே போ. இதுலயே உனக்கு டிஎன்பிசி முடிச்சு விட்டுறான். நீ இதை உருப்படியா ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா நீ ஒரே அட்டம்ல பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல வேலை வாங்கணும்ன்ற அந்த ஆர்வம், ஏன் படிக்கிறதுல அந்த ஆர்வம் வர மாட்டேங்குது? எனக்கு வரலைன்னா நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஒரு ஸ்கூட்டியோ ஒரு சைக்கிளோ ஓட்டியா வளையிட்டு இருந்தேன். கத்துக்க ட்ரை பண்ண கத்துக்கிட்டே இப்போ ஓட்டுறேன். கொஞ்சம் நேக்கு போக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுறேன், அவ்வளவுதான். ஸ்பீட் மீன்ஸ்னா ஒரு நார்மல் வேகத்துல. அந்த மாதிரி தான் நமக்கு வராத கத்துக்கிறதுக்காக தான் இந்த டிஎன்பிசி காலத்துல வந்திருக்கோம். சும்மா நமக்கு வராதுன்னு அதே இடத்துல உட்காந்தா தயவு செய்து படிக்க வேண்டாம். நம்ம குரூப் ஒரு தேவையில்லை. நம்ம ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு எல்லா தொழிலும் நல்லதாங்க, ஆடு மாடுன்னு சொல்லும்போது அது அந்த லெவல்ல போயிடக்கூடாது. எல்லா தொழிலும் கௌரவம் தான். ஆனா ஒரு கவர்மெண்ட் லைன்ல நீங்க போகும் பொழுது நீங்க விரும்பி ஒரு ஃபீல்டுல மக்கள் பணி செய்யணும்னு ஆசைப்பட்டு வரீங்க. அதுக்கு உண்மையா உழைச்சாதானே நமக்கு கிடைக்கும். உங்களை தான் கேட்கிறேன், அதை உண்மையா ஃபாலோ பண்ணாதான் கிடைக்கும். கடமைக்குன்னு யாராவது ஒரு ஒரு நமக்கு கிளாஸ் போட்டாங்கன்னா என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ அப்படியே மிரரை பார்த்து பேசுற மாதிரி தான். உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், எனக்கு நானே அட்வைஸ் பண்றது ஒண்ணுதான். நானும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய ப்ரிப்பேர் சத்தியமா அடிவாங்க. ஸோ தயவு செய்து சொல்றேன், ப்ரிப்பரேஷன்ன்றது வந்து ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இருக்குன்றதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். அந்த ஸ்லோவ்லையும் நான் ரொம்ப ஸ்லோவா இருப்பேன், இல்ல ஸ்டக்கான சிடி பிளேயர் மாதிரி ஒரே நிலையில இருந்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. சக்சஸ் எதிர்பார்த்துட்டு நம்ம ஓட முடியாது. 20 லட்சத்துல ஒரே ஒரு செம்பரி ஆட்டு கூட்டம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கான இடம் வராது. ஓகே, கடலுக்குள்ள நீந்திக்கிட்டே இருக்க வேண்டாம். முத்து எடுக்க முடியாது, கரை வந்தும் சேர முடியாது. நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், வழி கொடுக்குறோம். ஒரு இதான் பாதைன்னு தெரிஞ்சும் கூட உங்களை அறியாமலே இந்த பாதையில முள்ளு இருக்குமோ, வேற பாதையை சூஸ் பண்ணு சொல்லி ஒரு டிஎன்பிசி ஜாபுக்கு வந்து 10 பாதையை சூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த 10 பாதையில ஒவ்வொரு ஆள்கிட்டையும் என்னென்ன கத்துக்கிறீங்க. இந்த சார் இது பக்காவா நடத்துறாரு, இந்த சார் கைடன்ஸுக்கு, இந்த சார் மோட்டிவேஷனுக்கு ஒரு நோட்டு போட்டு அழகா ப்ராப்பரா என்ன சேனல்லாம் ஃபாலோ பண்றோமோ எழுதிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆள் யூனிக், ஓகே, பெஸ்டா இருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல. 10 பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கிறது, 10 ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிறது எதுக்கு? இது யார உங்களை நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு என்ன 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ரோட்ல தானம் தர்மம் ஃபுல்லா பண்ணிட்டா போறீங்க? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் போது, உங்க குடும்பம் குட்டி நல்லா இருக்கும் போது, உங்க குழந்தை நல்லா இருக்கும் போது, அதுக்கு ஏன் உண்மையா உழைக்கிறதுக்கு யோசிக்கிறேன்? அதுல என்ன கஞ்சத்தனம்? உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க. தயவு செய்து நல்லாவே புரியுது. 2வது ஸ்டடி பிளான் கொடுக்கும் போதே ஒரு ஓட் போல் வந்து ஃபில் பண்ணி ஒரு 400+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறீங்க. ஒரு ஓட் போல் வந்து போடுறோம், ஒரு 100+ கூட வரலன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க குரூப்பை அப்டேட் பண்றல, சும்மா 10ஓட 11ஆவது குரூப் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுலயே உங்களுடைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க, ஆனா உருப்படியா ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. 10ஓட 11 இது 10ஓட 11 அத்தோட நானும் ஒண்ணுன்ற மாதிரி தான் உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது ஒரு என்ன பொறுத்தளவு எனக்கான வேலையை நான் சரியா செய்யணும். ஓகே, நான் பாட்டு பிடிச்சி வளன்னு ஸ்டடி பிளானை கொடுத்துல அது யாரை ஏமாத்துறதுக்கு? அதை ஃபாலோ பண்ணா தானே அது உருப்படி. இதை முடிங்க அதை முடிங்க அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல. ஏன் அளவான ஸ்டடி பிளான் கொடுக்க? இந்த வேகத்துல போனாலே நீ 10 மாசத்துல கிளியர் பண்ணலான்னு ஏன் சொல்றோம்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போய் அதை பத்தி உறக்க சொல்றோம். உறக்க சொல்லும் போது நீ உறங்கிடுற. ஏப்ப மத்த நாள்லாம் நீ 7 மணி நேரம் 6 மணி நேரம் சப்போஸ் 5 மணி நேரம் கூட தூங்கியிருப்ப. இந்த படிக்கிற நேரங்கள்ல தான் 7-8 மணி நேரம் தூங்குறதுக்கான வேலையை பாக்குறேன். தயவு செய்து சொல்றேன், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய ஆட்டிடியூடு வந்து தனித்துவமா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். சோம்பேறியா இருந்தோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சக்சஸ்ன்றது வந்து வெறும் வார்த்தை கிடையாதுங்க. அது ஒரு வலி, அது ஒரு பெயின், எமோஷன். நிறைய அவஸ்தைப்படணும், நிறைய அசிங்கங்களை சந்திக்கணும். சாணியை வந்து மூஞ்சில எரியாத குறைய அசிங்கப்படுத்துவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அந்த அந்த அவமானங்களையும் தாங்குறீங்க, படிக்கவும் மாட்டீங்க. கொடுக்குற செடியில முடிக்கிறது கிடையாது. என்ன சார் கொஞ்சம் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளேயும் நீங்க இவ்வளவு ஹார்ஷா பிஹேவ்? அப்படியே சொல்லலை. என்ன பொறுத்தளவு உங்களை அறியாமலே உங்களை ஏமாத்திக்காதீங்க தான் சொல்றேன். இது ஒரு அன்பான அக்கறையில தான் நம்ம பேசுறோமே தவிர யாரை நம்ம கடிஞ்சுங்க நமக்கு வந்து நாளைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிஎன்பிசி தரப்புல இருந்து எனக்கு தூக்கி கொடுக்க போறதில்ல. இது நாளைக்கே ஒரு 2 கோடி ரூபாய் பணம் கிரெடிட் ஆக போறதில்ல. உங்க மேல இல்ல ஒரு அக்கறை தான். அதை நீங்க யோசிச்சுக்குங்க.
உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், உண்மையான ஃபாலோவர்ஸ் நமக்கு தெரியும். யோகா டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த பிஹேவியர் எப்படி இருக்கும்னு. நான் நிறைய வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், குரூப் அப்டேட்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்து தேவையற்ற கலைகளை தூரம் எறிஞ்சிட்டு எனக்கு ஒரு 50 பேர்னால உருப்படியான ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு அவங்கள சக்ஸஸ் மீட்டப்லாம் நான் ஏற்றுவேன். என்னை பொறுத்தளவு அதுதான். வளன்னு நம்மளும் ஒரு டிஎன்பிசியில் 20 லட்சம் பேர் சேர்க்குற மாதிரி நம்ம குரூப்பில் சேர்த்து வைக்கிறது எனக்கு ஒப்பேறாது. உண்மையான ஃபாலோவர்ஸ் உண்மையாக ஃபாலோ பண்ணுங்க. விரைவில் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து மெயின் குரூப். டெலகிராம்ல அப்டேட் கொடுப்போம், வாட்ஸ்அப் மெயின் குரூப். அதுலேயும் வந்து அப்டேட் கொடுத்தும் ஃபாலோ பண்ணாதவங்க நமக்கு தேவையில்ல. ஓகே, நம்மளுடைய உண்மையான ஃபாலோவர்ஸாகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக விரைவில் வந்து ஓட் போடலாம் பண்ணுங்க, உண்மையாக உழைங்க. விரைவில் வாட்ஸ்அப் குரூப்பில் தேவையில்லாத நம்பர்ஸ்லாம் விரைவில் தூக்கி எறியப்படும். தப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா? 50 ஃபாலோவர்ஸ்னால எனக்கு உண்மையாக சக்ஸஸ் கொடுக்குற ஃபாலோவர்ஸாக இருக்கணும். சக்ஸஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோ. சரியா?